சாதாரண ஒரு தமிழ் வார்த்தை, கால் உலையுதுப்பா, அவ்வளோதான். இதை கிராமத்தில் சாதாரணமாக சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ சிட்டி சைடில் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. அது ஒரு வித்தியாசமான வார்த்தை சொல்கிறாங்க. அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பேசலாம். ஆனால் சாதாரண கால் உளைச்சல், கால் வலிக்குது. இன்றைக்கி ஸ்கூல் குழந்தை போயிட்டு வந்தால் கூட 10ல் ஒரு குழந்தை வீட்டுக்கு வந்தோடனே, அப்பா கால் அமுக்கிவது, கால் அமுக்கி விடுங்க, கால் அமுக்கி விடுங்க அப்படின்னு கேட்குறது ரொம்ப சகஜமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அதே குழந்தை நாளைக்கு வளர்ந்து வர்றப்போ அல்லது இன்றைக்கி இருக்க பிகர் அடல்ட் கால் உலைகிறத பற்றி சரியான புரிதல் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கால் உளைச்சலை சயாட்டிக்கான்னு நினச்சி ஒரு மாதிரி வைத்தியம் போயிட்டுருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், பேசுவோம், அதை பற்றி பேசுவோம். இப்போ நம்ம என்ன பேச வரோன்னா, சாதாரண கால் உளைச்சல், கால் அசௌரியமாக இருக்குது. இங்கிலீஷில் இதுக்கு பேர் ரெஸ்ட்லெஸ்னஸ். சரியா? அதாவது ஓய மாட்டேங்குது, கால் ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. இதை நீங்கள் சாதாரண விஷயம், ஒருத்தர் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருப்பாரு, இல்லை உட்காந்துருக்கப்போ கால் ஆட்டிகிட்டே இருப்பாங்க. அது மினிமல் ஆஃப் பிளஸிபோ, தட் டசன்ட் மேட்டர் ஹியர். லேசான கால் ஆட்டுற பிரச்சனை இல்லை. ஆனால் ஒருத்தர் படுத்துட்டு இருக்கப்போ காலை இப்படி செய்கிறது, இப்படி செய்கிறது, இப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு மாறி மாறி செஞ்சிட்ருக்காங்கன்னா, இப்போ காலுக்குள்ளே கடுமையான ஏதோ ஒரு உளைச்சல் இருக்குது. இதை நீங்கள் கூகுளில் போய் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம், இட் குட் பி பிகாஸ் ஆஃப் ஹெரிடிட்ரி ஆர் எனி அதர் பிரெயின் டிஸ்ஃபங்க்ஷன் நிறைய இருக்கும். அந்த மாதிரி மேஜர் கேஸும் இருக்குது. ரொம்ப டீட்டெயிலாக தனிங்க இட் குட் பி பிகாஸ் ஆஃப் அயன் டெஃபிஷியன்சி. இதுக்கு இன்னொரு பேர் வில்லிஸ் எக்பாம் டிசீஸ் அப்படின்லாம் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. நிறைய ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம், இங்கே சூடோ ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அந்தளவுக்கு மேஜராக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஆனால் உங்களில் நிறைய பேருக்கு கால் உளைச்சல் பிரச்சனை இருக்குது. உட்காந்துட்டே தூங்கி விழுவீங்க, ஆஹா தூக்கம் வருதுடா அப்படின்ட்டு ஃபோன் அமுத்திட்டு போய் படுப்பீங்க, தூக்கமே வராது. இது மாதிரி நரக கொடுமை எதுவும் கிடையாது. இந்த மாதிரி பிரச்சனை உங்களில் நிறைய பேருக்கு. உங்கள் காலில் மட்டும் பூச்சி கடிக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் தூங்குவீங்க, பெட்ஷீட் போத்திருப்பீங்க, ஓகே, ஏசி ரூமு, கொசுவே இருக்காது. உங்கள் ஒய்ஃப் பக்கத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு கொசு கடிக்காது. நீங்கள் மட்டும் கொசு கடிக்குது, காலை சொரிஞ்சு விடு, காலை சொரிஞ்சு விடுன்னு சொல்லுவீங்க. இந்த மாதிரி சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ்லாம் இருக்கும். பக்ஸ் ஊறுற மாதிரி இருக்கும். இதை காமனாக ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. அந்த பிரச்சனை இருக்கவங்களுக்கு நிறைய பேர் இருக்கீங்க. நீங்கள் தாராளமாக என்னை சந்திக்கலாம். மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்.